சிறகடிக்க ஆசையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். மீனா ரோகிணி கண்ணத்துல பல்லார்னு ஒரு அறவிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வித்யா கிட்ட முத்து துருவி துருவி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இங்க பாரு வித்யா, உண்மை என்னன்னு இப்ப நீ சொல்றியா இல்ல நம்ம 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாமா? ஏற்கனவே என் போன் தொலைஞ்சு போயிருக்குன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இந்த போனை நீ தான் திருடுனேன்னு சொல்லி இப்போ உன் பேர் அங்கே கம்ப்ளைண்ட்ல சேர்த்தேன்னு வெயி, என்னாகும் தெரியல, வா போலீஸ் ஸ்டேஷன் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கூப்பிடவும், ஐயோ முத்து அதெல்லாம் வேணாம், நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்லவும், சொல்லு என்ன நடந்துச்சுன்னு விலாவாரியா சொல்லு. அதுக்கு முன்னாடி இந்த சிட்டிக்கும் இந்த போனுக்கும் சம்மந்தம் இருக்கா? சத்யாவுடைய வீடியோவை யாரு லீக் பண்ணா அதை முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லி முத்து கேட்டதும், அந்த சிட்டி தான் முத்து சத்யாவுடைய வீடியோவை லீக் பண்ணா அப்படின்னு சொல்லி வித்யா சொல்லவும், நான் நினைச்சேன்தான் இந்த மீனா தான் நம்ப மாட்டேன்னா. சரி, என் ஃபோனு தொலைஞ்சு போச்சு, என் ஃபோனு எங்கே தொலைஞ்சு போச்சுன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என் ஃபோனை யார் எடுத்தா, என் ஃபோனை எங்கே வச்சு எப்படி எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி முத்து கேட்கவும், அந்த ஃபோனை வந்துட்டு அன்னைக்கு ரோஹிணியோடைய ஆனிவர்சரி பார்ட்டி நடந்துச்சுல, அந்த பார்ட்டியில் தான் ரோஹிணி வந்து உங்ககிட்ட இருந்து ஃபோனை எடுத்து கொடுத்தா. நான் தான் வந்து என் வீட்டில் உன்னுடைய ஃபோனை வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்லவும், நான் நினச்சேன் இந்த கேடி தான் எல்லாத்தையும் பார்த்துருக்கணும். அந்த பார்லர் அம்மா மேலே எனக்கு ஆரம்பத்திலிருந்து சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ ஒவ்வொன்றா வெளிவந்துக்கிட்டு இருக்கு. சரி, இந்த பார்லர் அம்மா ஏன் ஃபோனை எடுத்து எதுக்கு சிட்டிக்கிட்ட கொடுக்கணும்? இதனால அதுக்கு என்ன காரியம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வித்யா கிட்ட கேட்கவும், அப்போதான் பார்த்தா வித்யா, அது வந்து ரோஹிணி முன்னாடி ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. அந்த கம்பெனியில் ஒரு பிஏ இருந்தான். அவன் வந்துட்டு ரோஹிணிக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருந்தான். அவன் சொல்லப்போனால் ஒரு பொம்பளை பொறுக்கி மாதிரி. அப்போ தான் வந்துட்டு அவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த சிட்டிக்கிட்ட போய் கேட்டு, சிட்டிக்கிட்டலாம் வந்து ரோஹிணி கடன்லாம் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி வித்யா சொல்லவும், அந்த இதெல்லாம் எனக்கு தெரியும், அதெல்லாம் ஏற்கனவே சத்யா சொல்லியிருக்கான். இப்போ அவனை காலி பண்ணுறதுக்கு எதுக்கு ஏன் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா முத்து கேட்கவும், அது வந்து அந்த சிட்டி தான் கேட்டான், இவனை அந்த மாதிரி நாங்கள் தூக்கணும்னா அந்த சத்யாவுடைய வீடியோ உங்கள் ஃபோனில் இருக்கிறது அந்த சிட்டிக்கு ஏற்கனவே தெரியுமா, அந்த வீடியோவை வந்து நெட்டில் வெளியிடணும். அப்போ உங்களுடைய ஃபோனை வந்துட்டு அந்த சிட்டி கேட்டான். அதை எடுக்கிறதுக்காகத்தான் ரோஹிணி உங்ககிட்ட இருந்து ஃபோன் எடுத்து சிட்டிக்கிட்ட கொடுத்து, சிட்டிக்கிட்ட அந்த வீடியோ லீக் ஆகி அப்புறம் அந்த ஃபோனு என்கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ரோஹிணி வந்துட்டு அந்த ஃபோனை வந்து கடலில் போட சொன்னால், கடலில் போகிறதுக்காண்டி நானும் பீச்சுக்கு போய்கிட்டு இருந்தேன். அப்போ தான் வழியில் இந்த ஃபோனு வந்து மிஸ் ஆயிடுச்சு. இதுதான் முத்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்லவும், சரி வித்யா, இப்போ நீ என் கூட அப்படியே வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொன்னதும், ஐயோ நான் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன் முத்து அப்படின்னு சொல்லி வித்யா சொல்லவும், ஏன் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கவும், இல்லை இங்கே இந்த ஃபோனை வந்து நான் ஏற்கனவே கடலில் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கிட்ட போய் சொன்னேன். ஆனால் இப்போ வந்து உங்ககிட்ட அந்த ஃபோனு கிடச்சிருச்சுன்னா அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால வீட்டில் வந்து என்கிட்ட ரொம்ப சத்தம் போட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா. அதனால நானும் அவளை திட்டி, நீமேல் எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது, இங்கே வீட்டுக்கே வராது அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால அவளுக்கும் எனக்கும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால நான் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன். உங்களுக்கெல்லாம் தெரிய வேண்டிய உண்மைலாம் தெரிஞ்சிருச்சுல, நான் தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேல, இதுக்கு மேல நீங்க உங்களுடைய முடிவை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்லவும், அது சரி, நீ எல்லா உண்மையும் சொல்லிட்ட, உன்கிட்ட இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் கறக்க வேண்டியது இருக்கு, நான் அதை அப்புறம் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு போயிடாரு. அப்போதான் வித்யா, இன்னும் என்னென்னத்தெல்லாம் போட்டு வாங்க போறானோ தெரியல, இந்த ரோஹிணியோடைய கதை சீக்கிரமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா இங்கே நினச்சிக்கிட்டு இருக்கு.